ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது டெலிவரி ஆகிருந்தது. அதை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே சேம் காரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ், நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் அதில் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 800லேருந்தே வாங்கிடலாம். 800 to 1200 ரேஞ்சில் நிறையா இருக்குது. அதில் நான் எதில் அதிகமாக ஸ்டார்ஸ் இருக்குது, நல்ல ரிவ்யூ இருக்குதுன்னு பார்த்து இந்த ப்ராடக்ட் நான் இந்த செல்லர்கிட்ட வாங்கியிருந்தேன். உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா நான் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த கார் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கிஃப்டிங் பர்பஸ்க்கெலாம் ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். நிச்சயமாக எந்த குழந்தைக்கு நீங்கள் இதை வாங்கி கொடுத்தாலும் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இது நார்மல் ரிமோட் கண்ட்ரோல் கார் மாதிரி இல்லாமல் பின்னாடி நீங்கள் ஓட்டும் போது புகை வரும். அது எப்படி ஒர்க் ஆகும்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது ரிமோட்டு. இதில் தான் கார் ஆப்ரேட் ஆகும். இது பவர் பட்டன். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அந்த வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது சைடுக்கு. பின்னாடி நீங்கள் பேட்ரிஸ் போட்டாகணும். இதோட பேட்ரி வராது, நம்ம தான் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். 2 பேட்ரிஸ் இதுக்கு தேவைப்படும். காரோட ரிமோட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கன் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா நான் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணியிருந்தேன். ரெட் கலர்லாம் கூட ரொம்ப அட்ராக்டிவாக தாங்க இருந்தது. டயர்லாம் செம்ம குவாலிட்டியாக இருந்தது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஒவ்வொரு பாட்டும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒவ்வொரு வீலும் பார்த்திங்கன்னா நல்ல குஷன் மாதிரி குவாலிட்டியாகவே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வீல் சைடில் ஸ்ப்ரிங்குமே கொடுத்துருக்கனால நல்லா ஜம்ப் பண்ணி கார் மூவ் ஆகிற மாதிரி இருந்தது. நல்ல ஸ்பீடாகவும் போச்சு. கார் வெயிட்லெஸ்ஸாக இருக்கா, அதனால் பயங்கர ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருந்தது. கார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி கிடையாது, சார்ஜில் தான் ஒர்க் ஆகும். சார்ஜுக்கான கேபிளுமே அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த ட்ரக்குக்கு பின்னாடி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே நம்ம தண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபில்லர் வச்சு தான் நம்ம இதில் தண்ணி ஃபில் பண்ணணும். இதில் தண்ணி ஃபில் பண்ணோன்னா தான் காருக்கு பின்னாடி புகை வர மாதிரி ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆகும். ஆக்சுவலாக வாட்டர் வேப்பர் பின்னாடி வரும். அது பார்க்குறதுக்கு நல்ல புகை வர மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஃபில் பண்ணியும் காமிக்கிறேன் எப்படி ஒர்க் ஆகும்னு. இது சார்ஜிங் கேபிள். காரில் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணியும் பார்த்தேன். ரொம்ப நேரம் நல்லாவே சார்ஜ் நிற்குதுங்க. ஒரு டீசெண்டான லெவலாக தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி காரோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. சைடில் மட்டும் கொஞ்சம் பிளாஸ்டிக் ஃபினிஷ் இருந்தது, மற்றபடி ஸ்டீல் ஃபினிஷில் பயங்கரமாக இருந்தது. நான் உங்களுக்கு ரிமோட்டில் பேட்ரி போட்டுட்டு இந்த கார் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும், டைரெக்ஷன்ஸ்லாம் காமிக்கிறேன். ஆனால் இந்த காரை நான் ஓப்பன் பண்ணி ரிவ்யூ எடுக்கிறதுக்குள்ளே என் பையன் ரொம்ப ஆர்வமாயிட்டான். எப்படா அவன்கிட்ட கொடுப்போம், அவன் ஓட்டுவான்னு. ஸோ கிட்ஸுக்கெலாம் நிச்சயமாக இது பிடிச்ச ஆப்ஷன் தான். நீங்கள் ஏதாவது குழந்தைங்களுக்கு நல்ல கிஃப்ட்டு தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த காரை செலக்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நம்ம காரை ஆன் பண்ணோடனே பின்னாடி லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுலேருந்து புகை வரும்போது நல்ல கலர்ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த காரு. ஒரு சைஸுமே ஒரு டீசெண்டான சைஸ் தான். நம்ம ஹேண்ட் சைஸுக்கு இருந்தது. காரோட லென்த்துமே இங்கே பாருங்கள், டேர்னிங்லாம் எவ்வளோ சூப்பராக ஸ்லீக்காக திரும்புதுன்னு. நான் வாங்கின உடனே சார்ஜ் கூட போடல. ஃபஸ்ட்டு ஓட்டி பார்த்துட்டேன், எவ்வளோ நல்லா ஓடுதா, கரெக்டாக புகையெல்லாம் வருதான்னு. அதுக்கப்புறம் தான் சார்ஜ் போட்டேன். ஸோ சார்ஜுமே ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஒர்க் ஆகுதுங்க. ஸோ மொத்தத்தில் சார்ஜிங் லெவலுமே ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது. என்ன நம்ம கீழே போடாமல் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிட்டோன்னா நிச்சயமாக அந்த கார் நல்ல லைஃப் வரும். ஸோ இந்த வாட்டர் ஃபில்லரில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஹோலில் நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும். ஹோல் ரொம்ப குட்டிங்க, அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபில்லரில் தான் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக எடுத்து ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபில்லர் பத்திரமா வச்சுக்கோங்க. இதில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு ஆன் பண்ண உடனேவே நம்மளுக்கு பின்னாடி புகை வர மாதிரி க்ரியேட் ஆகிரும். அந்த வாட்டர் வேப்பர் தான் வரும். நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி இந்த வீடியோவில் காமிச்சிருக்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய். Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase
us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on